ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் ஒருவர் பலியானார். மற்றொரு மீனவர் படுகாயமடைந்திருக்கிறார். டிட்டோ என்பவரது படகில் சென்ற தேவரகசியம், ஜான் பிரிட்டோ, ஜான்சன், சரவணன், பிரிட்ஜோ, ஆந்தோனி கிளின்டன் ஆகிய 6 மீனவர்களும் தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர்கள் படகை நோக்கி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் படகில் இருந்த பிரிட்ஜோ என்ற 20 வயது மீனவரின் கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர் இரத்த வெள்ளத்தில் படகிலிருந்து விழுந்தார். மற்றொரு மீனவரான சரவணன் படுகாயமடைந்தார். இதனையடுத்து மற்ற 4 மீனவர்களும் படகை வேகமாக செலுத்தி கரை திரும்ப முற்பட்டனர். பாதி வழியில் படகு பழுதானதை அடுத்து அருகில் இருந்த மற்றொரு படகில் ஏறி நள்ளிரவு 12:30 மணிக்கு ராமேஸ்வரத்திற்கு வந்து சேர்ந்தனர். எனினும் கழுத்தில் குண்டுபட்டு ரத்தம் வெளியேறியதால் மீனவர் பிரிட்ஜோ பலியானார். காயமடைந்த சரவணனை ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை அடுத்து தங்கச்சிமடத்தில் இன்று நடைபெற்ற அனைத்து மீனவர் சமுதாய ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் வர வேண்டும், துப்பாக்கியால் சுட்ட இலங்கை கடற்படை வீரரை கைது செய்து அவர் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை மீனவரின் உடலை வாங்கப் போவதில்லை என்றும் இறந்த மீனவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு தேவையில்லை என்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இறந்த மீனவரின் உடலை வாங்க மாட்டோம் என்று மீனவர்கள் அறிவித்துவிட்ட நிலையில் ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சிமடம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனிடையே மீனவர் பிரிட்ஜோவின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் இன்று காலை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் மீனவர் பிரிட்ஜோவின் கழுத்தில் AK-47 ரக துப்பாக்கியால் இருந்து சுடப்பட்ட குண்டு பாய்ந்திருப்பதும் அதன் மூலம் அதீத இரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர் இறந்ததும் பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை தாக்குதலில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோவின் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த அப்பாவி மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் மீது எவ்வித முன்னறிவிப்புமின்றி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாகவும், இதில் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ உயிரிழந்த செய்தியை கேட்டு தாம் துயரமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். பிரிட்ஜோவின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உயிரிழந்த பிரிட்ஜோவின் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியும், காயமடைந்த சரோனுக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், மீனவர் கொல்லப்பட்ட சம்பவம் வேதனை அளிப்பதாகவும், இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண அதிமுக எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். மிகவும் அது கண்டனக்குரியது இந்த சம்பவம். அதுவும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமையும் உள்ள இந்தியர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அனைவருமே ஒரு துயரப்படக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது நம்முடைய அம்மாவுடைய அரசின் சார்பிலே மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய எம்பிஸ் எல்லாம் அங்கே பார்லிமெண்ட்டில் போயிட்டு அதெல்லாம் நிச்சயமாக ரைஸ் பண்ணுவாங்க. அந்த குடும்பத்துக்கும் இப்போ நேற்று இரவு 12 மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினேன். இந்த மாதிரி சம்பவத்தை அவர் மிகவும் வேதனை அடைந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சார். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கு இன்னும் என்னென்ன அழுத்தம் கொடுப்போமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக அழுத்தம் தருவதற்கு அரசும் தயாராக இருக்கின்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து முறையான நீதி விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 2016 செப்டம்பர் 22ஆம் தேதி காய்ச்சல், நீர்ச்சத்து குறைபாடு காரணமாகவே ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டதாக தெரிவித்தார். ஆனால் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் அவர் சுய நினைவில்லாத நிலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது முரண்பாடாக இருப்பதாகவும் அவர் கூறினார். அது மட்டுமின்றி ஜெயலலிதாவின் மரணம் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் மு.க.ஸ்டாலின் அப்போது தெரிவித்தார். எனவே ஜெயலலிதாவின் மரணம் குறித்து முறையாக நீதி விசாரணை நடத்தி OPS சொல்வது உண்மையா, அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்வது உண்மையா அல்லது மருத்துவ அறிக்கை உண்மையா என்பதனை கண்டறிய வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சிகிச்சை குறித்து
டிசம்பர் 4ஆம் தேதி இதய துடிப்பு நின்றது குறித்தும் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கைக்கும் பல்வேறு வேறுபாடுகள், குளறுபடிகள் அதிலே நிறைய இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மரணமடைந்திருக்கிற போது அந்த மரணத்திலே மர்மம் இருக்கிறது என்று பரவலாக செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதைத்தான் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறோம். எனவே முறையான நீதி விசாரணை நடத்தினால்தான் ஓபிஎஸ் சொல்வது உண்மையா, விஜயபாஸ்கர் சொல்வது உண்மையா, அப்போலோ மருத்துவமனை சொல்வது உண்மையா, அல்லது நேற்றைய தினம் எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை உண்மையா, வெளியிலே பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் உண்மையா என்பதெல்லாம் நாட்டுக்கு நன்றாக வெளிப்படையாக தெரிய வரும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் உடனடியாக முறையான ஒரு நீதி விசாரணையை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த மு.க. ஸ்டாலின், அதிமுக அரசு பதவியேற்றதிலிருந்து மீனவர் மீதான துப்பாக்கிச்சூடு நடைபெறவில்லை என்று பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் இதற்கு உரிய விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நேற்றைக்கு கூட மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இதுவரை மீனவர்களுக்கு எந்த தொல்லையும் ஏற்பட்டதில்லை, எங்கேயும் சாவு ஏற்பட்டதில்லை என்று நேற்றைக்கு கூட பேசியிருக்கிறார். ஆனால் நேற்றைக்கு இரவு கூட சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இதுதான் மத்திய அரசுக்கு உடனடியாக மாநில அரசு நேரடியாக சென்று ஒரு அழுத்தத்தை தந்து உடனடியாக நிவர்த்தி செய்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பாமகவின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் கச்சத்தீவு அருகே நேற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பிரிட்ஜோ என்ற மீனவர் உயிரிழந்ததாகவும் இந்த சம்பவம் கடும் கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழக மீனவர்கள் மீது கடந்த 30 ஆண்டுகளாக இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் மீனவர்களை பாதுகாக்க தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் கடும் கண்டனத்துக்குரியது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்னாள் அதிபர் ராஜபக்ச அரசு போல தற்போதைய இலங்கை அரசும் செயல்பட்டால் அது கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை தெளிவுபடுத்துவது மாநில அரசின் கடமை என தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் நல்ல திட்டங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு பயங்கரவாத இயக்கங்கள் செயல்பட்டு வருகின்றன என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் ஒரு மீனவ சகோதரர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒத்துக்கொண்ட விஷயத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்க தவறியிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். ராஜபக்சேனுடைய நிலைப்பாட்டை இன்றைய இலங்கை அரசாங்கம் கையில் எடுப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. இலங்கை அரசாங்கத்தோடு இந்திய அரசாங்கம் சுமூகமான ஒரு உறவை வைத்துக் கொள்ள விரும்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது மிக மிக கண்டிக்கக்கூடிய. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் நிலத்தடி நீர் மற்றும் விவசாயத்துக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என ONGCயின் செயல் திட்ட இயக்குனர் ராஜா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கடந்த 1985ஆம் ஆண்டு முதல் ONGC நிறுவனம் எண்ணெய் எடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இதுவரை எந்த இயற்கைக்கு பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்தார். அதேபோல விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நிலங்களில் எண்ணெய் எடுத்த பிறகு அந்த நிலங்களை மீண்டும் விளைநிலங்களாக மாற்றி அவர்களிடமே ஒப்படைத்து வருவதாகவும் ராஜா கூறியிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக மழை பெய்யாத காரணத்தினாலேயே விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மூலமாக விவசாயம் பாதிக்கப்படுவதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றும் ONGCயின் செயல் திட்ட இயக்குனர் ராஜா தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தோன்றது ஒரு 2000 மீட்டர் கீழே தான் போகிறோம். ஒரு சில இடங்கள்லாம் 5000 மீட்டர் வரைக்கும்லாம் தோண்டியிருக்கோம். 5000 மீட்டர்னா 5 கிலோமீட்டர் அளவுலாம் போயிருக்கிறோம். இப்போ நாங்கள் அதனால எங்களுக்கு ஒன்று தோண்டும் போது நாங்கள் முதல்ல வெளில தோண்டிட்டு அவருக்கு பெரிய பெரிய இரும்பு குழாய்களை உள்ளே இறக்கிறோம். எவ்வளோ தூரம் தோன்றமோ அவ்வளோ தூரம் இரும்பு குழாய்கள் உள்ளே இருக்கிறோம். அந்த குழாய்க்கும்
அந்த நிலத்துக்கும் இடையில சிமெண்ட் வேற போட்டு பூசிடுவோம். வெளி தண்ணி உள்ளே வரக்கூடாது, எங்கள் தண்ணி வெளியே போகக்கூடாது. இது ரெண்டுமே வந்தாலுமே எங்களுக்கு ஆபத்து. அதனால் எங்களுக்கு வந்து ஆயில் மட்டும்தான் வெளியே வரணுங்கிறதுக்காக நாங்கள் ஃபுல்லாக இரும்பு குழாய், அது போக சிமெண்ட்டும் போட்டு அடைச்சி வச்சுருப்போம். ஸோ அதனால் எங்களுடைய வெள்ளு மூலியமாக எந்த விதமான பாதிப்பு நிலத்தடி நீருக்கும் வராது, நிலத்தடி நீர் எங்களுக்கு உள்ளே வராது, எங்கள் தண்ணியும் வெளியிலேருந்து வெள்ளக்கூடிய ஆயிலும் வெளியே போக முடியாது. அதில் அந்த மாதிரி சரியான பொடி பராமரிக்கலைன்னா நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆயிலெலாம் பூமிக்குள்ளேயே போயிடும், வெளியே வராது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பான முறையில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.